ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ல மொத்தமா 8 இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 8மே வந்துட்டு ஒரு லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாரி தான். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு நெறைய நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கும். இந்த டி காலம்ல பார்த்தீங்கன்னா. லைக் இதுல வந்துட்டு சேவிங்ஸ் அக்கவுண்ட் மாரியா, இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட் மாரி இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்ல ஆர்டியா இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற சொல்லிட்டு இந்த 8 அக்கவுண்ட்ஸும் வந்து நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வித் மினிமம் டெபாசிட்டோட பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு ஆட் பண்ணி வந்துரும். இப்போ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுக்கலாம்ன்றது கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றது நார்மலா இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். ஆனா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை விட உங்களுக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா வரும் கைஸ். இப்போ நீங்க நார்மலா ஒரு பேங்க் அக்கௌண்ட் போறீங்கன்னா இப்போ 2 to 3% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னா இங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்டா 4% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க மினிமமா இந்த அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணணும்னா மினிமம் 500 நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுல இருந்து நீங்க 4% வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 4%. ஸோ 4% வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வந்துடும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிமம் ₹1000 மினிமம் டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸோ இதோட நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் சேவிங்ஸ் பேங்க் மாதிரி தான், சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 6.9%ல இருந்து 7.5%க்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் போட்டீங்கன்னா 6.9. இப்போ நீங்க செகண்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயர் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.7% இன்ட்ரெஸ்ட் வரும். லைக் தேர்ட் இயர் இருந்து ஃபிஃப்த் இயர் போறீங்கன்னா 7.5. ஸோ நீங்க இயர் போக போக உங்களுக்கு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றது அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லலாம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். ஸோ ரெக்கரிங் டெபாசிட்ல மினிமம் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ₹100 இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக் பண்ற மாதிரி. இப்போ வந்து எப்படின்னா நீங்க 5 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்க பணம் எடுக்க முடியும். ஸோ நான் என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அமௌண்ட் இதுல இருந்து நீங்க போட்டுட்டே இருங்க. நீங்க 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க பல்கா ஒரு அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட நீங்க எடுக்கலாம். எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்டோட. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6.7% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதுல உங்களுக்கே தெரியும் லைக் ஆஃப்டர் ஏஜ் 60க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கீம் இது இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் வந்துட்டு ₹3000 இருந்து 30 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு பெருசா இருக்கும். ஏன்னா நீங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து லாஸ்ட்ல வந்துட்டு அவங்கள தான் டிபெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அமௌண்ட் இங்க வந்துட்டு 30 lakhs வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் நேச்சர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க 8.2% இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ இது வந்துட்டு நான் உங்களுக்கு போன வீடியோல இதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நல்லா ரீச்சும் போச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ₹1000 இருந்து 9 lakhs வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாடல் இது. எப்படின்னா நீங்க அமௌண்ட் உங்க கையில இருந்தா எடுத்து போட்டுடணும். அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுப்பாங்க 7.4%. இப்போ நீங்க 1,00,000க்கு 7.4% 7,400 பெர் ஆனம் வரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்துட்டு ஜாயிண்ட் ஃபார் சிங்கிள் அக்கௌண்ட். மினிமம் 1000ல இருந்து 9 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றது வந்து சிங்கிள் அக்கௌண்ட். அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு. ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து இந்த 9th காலம். இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இது வந்து மினிமம் 1000ல இருந்து மேக்ஸிமம் 15 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கைஸ். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சேம் ஃபிக்ஸட் டெபாசிட் மாடியூல் தான். இதுவும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமா வந்துட்டு பாத்தீங்கன்னா 7.4% வரும். ஸோ சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிமம் ₹1000 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து லைக் ஒரு சேவிங்ஸ் இது மாதிரி தான். பட் ஆனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7.7% வரும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். செவன்த் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஃப். நான் உங்களுக்கு பிபிஎஃப் பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கேன்னு தெரியல. சப்போஸ் பேசலன்னா நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி பேசுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லைக் ஒரு கிரேசியான இன்வெஸ்ட்மெண்ட் கைஸ். இது நீங்க எப்படின்னா நீங்க 1 இயருக்கு வந்துட்டு 1.5 lakhsக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனா இது வந்து லாக் இன் சிஸ்டம் தான். லைக் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு நீங்க லாக் இன் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வட்டிக்கு வட்டி போடுவோம். அதனால நீங்க இப்போ இதேதான் உங்களுக்கு வந்துட்டு லைக் ஹவுசிங் லோன்ல கூட வரும். லைக் நீங்க வட்டிக்கு வட்டி போடுறதுனால ஹவுசிங் லோன் வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அதனால பிபிஎஃப் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 500 இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 1,50,000 பெர் ஆனம்க்கு மேல நீங்க எக்ஸிட் பண்ணக்கூடாது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இதுல. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7.1. ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ₹1000 பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் டைப் தான். ஸோ இது வந்துட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா லைக் இது வந்து எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. பட் ஆனால் இது வந்துட்டு லைக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7.5% வரும்.
ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு 9 இயர்ஸ் நீங்க 7 மந்த்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த கிசான் விகாஸ் பாத்ரால 9 இயர்ஸ் 7 மந்த்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் டபுள் த டைம் மணி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த 9 இயர்ஸ் 7 மந்த்ஸ்ல ஒரு 2 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து லைக் 3.5 4 லேக்ஸ் கிட்ட வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் தான் இது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா நீங்க இந்த எயிட்ல எது எது இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்யூனான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். உங்களுக்கு இந்த ஆர்டி மட்டும் தான் உங்களுக்கு 6.7 தவிர மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கு மேல 7.2க்கு மேல தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கவர்மெண்டால ரொம்பவே லைக் அப்ரூவ் பண்ண ரொம்ப பெஸ்டான ஸ்கீம்ஸ் இது. ஸோ உங்க மணி வந்துட்டு தொலைஞ்சு போறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.